மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் ஐயா சுபவீர பாண்டியன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புல சில விஷயங்களை பேசிட்டு போயிருக்கிறாரு. எப்பவும் போல அண்ணன் சீமான் அவர்கள் மீது முழு வன்மத்தை கக்கிட்டு வன்மமிக்க கருத்துக்களையும் ஒரு மறைமுக மிரட்டலையும் விட்டுட்டு போயிருக்கிறாரு. அவர் விட்ட மறைமுக மிரட்டல் என்ன தெரியுமா? ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிந்தவுடன் நாங்களே போய் விஜயலட்சுமியை அழைச்சிட்டு வந்து மறுபடியும் சீமான் மேல பாலியல் வழக்கு கொடுக்க வைப்போம் அப்படிங்கிறது தான் அவருடைய மறைமுக மிரட்டலா இருந்தது. ஐயா சுபவீர பாண்டியன்னு சொல்றோம்ல, அது ஐயா தக்க வச்சுக்கணுங்கிறது நம்மளுடைய கோரிக்கை. ஐயாவை ஐயான்னு சொல்லலாம், லூலு மாமான்னு சொல்லலாம், கிழட்டு பையனும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அதை சொல்ல முடியாம இல்லை. ஆனா நம்ம ஐயா சுபவீர பாண்டியன் அப்படின்னே நாகரிகமா கூப்பிட்டுக்கலாம். வயசாகி போயிடுச்சுன்னா எல்லாரும் கிழட்டு பைய தானே அப்படின்னு கேட்கலாம். எங்க ஐயா நல்ல கண்ணு, அவரும் உயிரோட தான் இருக்காரு, வயசாகி போச்சு. அவரை போய் நம்ம அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. வயசுக்கு மரியாதை இல்லை, அவங்கவுங்க செய்யற செயலுக்கு தான் மரியாதை. இந்த வயசுல நீங்க போய் மீண்டும் பாலியல் வழக்கு நாங்க கொடுக்க வைப்போம், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடியட்டும் அப்படின்னு மறைமுக மிரட்டல் விடுறீங்கன்னா உங்களை எப்படி மதிக்கிறது? இந்த வயசுல இப்படி ஒரு செயலை செய்யற ஒரு ஆளு எப்படிப்பட்ட மனநிலை, எப்படிப்பட்ட கேவலமான சிந்தனை நிறைந்த ஆளா இருப்பாருன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அப்படி என்னதான் அண்ணன் சீமான் மேல இந்த ஆளுக்கு கோபங்கிறது நமக்கே புரியல. முதல்ல அவர் பேசுனதை கேட்டுட்டு வந்துருங்க. இந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் முடிந்த பிறகு அந்த பாலியல் குற்றச்சாட்டில் அவர் மீது வழக்குகள் வரக்கூடும் என்று பேசிக் கொள்கிறார்கள். எனக்கு தெரியாது, அப்படி இருக்குமானால் அதற்கு பயந்துதான் அவர் பேசுகிறார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிந்தவுடன் சீமான் மீது அந்த பாலியல் வழக்கு மறுபடியும் வரும்னு பேசிக்கிறாங்க, அதை பத்தி நமக்கு ஒன்றும் தெரியலங்கிறாரு. அந்த பேசிக்கிறாங்க அப்படின்னாருல, யாரு பேசினா, எந்த இடத்துல பேசினா, அது எப்படி உங்க காதுக்கு வந்தது, அதை மட்டும் கொஞ்சம் தெளிவா சொல்லிடுங்க. வேற யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. நீங்க அதர்ம மனோஜ், யூடியூப் புருட்டஸு, கோவைக்கூர் ராமகிருஷ்ணன், கொளத்தூர் மணி, அப்ப அந்த பசும்பொன் பாண்டியன் எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசியிருப்பீங்க. கரெக்டா சொல்லிட்டேன் தானே? என்ன நேர்ல இருந்து பார்த்த மாதிரியே கரெக்டா சொல்ற அப்படின்னு கேட்கலாம். நடந்திருக்க ஒரு வியூகத்தின் அடிப்படையில சொல்றேன். எப்படியாவது விஜயலட்சுமி காலில் விழுந்து, காலில் எல்லாம் விழுவ தேவையில்ல, காசு கொடுத்தா போதும், வந்துருவாங்க, கூட்டிட்டு வந்துருங்க. அடி வலுவா விழுந்திருக்கு. இந்த அடியை நம்ம மறைக்கிறதுக்கு இதை பெரிய அளவுல மடைமாற்றம் பண்ணி ஆகணும். ஏற்கனவே இந்த விஜயலட்சுமி அழைச்சிட்டு வந்து, வீரலட்சுமி அழைச்சிட்டு வந்து பெரிய பூதாகரமா மாற்றி சோசியல் மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த செய்தி மட்டும்தான் தலைப்பு செய்தியா இருந்தது. அதே மாதிரி மறுபடியும் செய்தால் மட்டுமே சீமான் வைக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துலேருந்து நம்ம தப்பிக்க முடியும். இல்லைன்னா பெரியார் பிம்பத்தை அடிச்சு உடைச்சிட்டா நமக்கு அரசியல் செய்ய ஒன்றும் இல்லாம போயிடும். எப்படியாவது விஜயலட்சுமியை கூட்டிட்டு வந்தே ஆகணும். இப்ப கான்சென்ட்ரேட் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், அதை முடிச்சாதான் நம்ம அடுத்த வேலையை பார்க்க முடியும். அதை முடிச்ச உடனே நாங்க கூட்டிட்டு வருவோன்னு இந்த ஆளு மறைமுகமா மிரட்டல் விடுறாரு. ஒரு பெண்ணை அழைத்து வந்து இந்த மாதிரி செய்வதற்கு பெயர் என்ன? அந்த தொழிலை செய்யறீங்க நீங்க. அந்த தொழிலை செய்வதனாலேயே, அந்த தொழில் செய்து உங்களுக்கு பழக்கப்பட்டதுனாலேயே நீங்க லூலு அந்த அமைப்போட தலைவராக அறியப்படுறீங்க. பிரான்ஸ் தமிழச்சி, நான் கேட்கல, பத்திரிகையாளர் சந்திப்புல விஜயலட்சுமி என்கிற பெயரை இழுத்தவுடன் ஒரு பத்திரிகையாளர் டக்குன்னு திரும்ப கேள்வி கேட்டாரு. அவங்க மேல நீங்க விஜயலட்சுமியை குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி அவங்க திரும்ப பிரான்ஸ் தமிழச்சிங்கிறாங்க. பிரான்ஸ் தமிழச்சின்னு சொன்ன உடனே ஐயாவுக்கு அப்படி ஒரு பிபி ஏறினுச்சு பாரு. ஏன்னா அவரு இதுக்கு முன்னாடி யாரும் நேருக்கு நேரம் கேட்டதில்லை. கேட்ட உடனே ஐயா, பாதிக்கப்பட்ட பெண் என்கிட்ட சொன்னா நான் அதுக்கு பதில் சொல்றேன். பிரான்ஸ் தமிழச்சி பாதிக்கப்பட்டிருக்காங்களா? இல்ல, ஆனா விஜயலட்சுமி நேரடியா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது பாதிக்கப்பட்டவர் சொன்னால் நான் பதில் சொல்லுகிறேன். விஜயலட்சுமி தான் பிரான்ஸ் தமிழச்சி அவர் பாதிக்கப்பட்டாரா? அவர் என் மீது சொல்லவில்லை, யார் யாரோ பாதிக்கப்பட்டார்கள் என்று சொல்லுங்க. அதாவது பாதிக்கப்பட்ட பெண்ணே நேரடியா சொன்னாதான் நான் பதில் சொல்லுவேன். பிரான்ஸ் தமிழச்சி என்னால பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அவங்க சொல்றாங்க, அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. பாதிக்கப்பட்ட பெண்களை சொல்லுங்க. அப்படி என்னால யாராவது பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தா வழக்கு போடுங்க, நான் தைரியமா சொல்றேன். அதே போல சீமானோட சொல்ல முடியுமா? முடிந்தால் என் மீது வழக்கு போட்டுப்பார் என்று விஜயலட்சுமிக்கு சவால் விட முடியுமா அப்படின்னு ஐயா சுபவி கேட்டிருக்கிறாரு. ஏன் முடியாதா? இல்ல முடியாதான்னு கேட்கிறேன். என்னால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று எந்த பெண்ணாவது சொன்னால் தைரியம் இருந்தால் வழக்கு போடட்டும். சீமானும் அப்படி சொன்னால் நல்லது. விஜயலட்சுமியின் வழக்கை நான் சந்திக்கிறேன் என்று சொன்னால் சீமானின் வீரத்தை நானும் சேர்ந்து கொண்டாடலாம். ஐயா சுபவி அவர்களே, நான் ஏற்கனவே இதை பத்தி பேசியிருக்கிறேன்.
இந்த விஜயலட்சுமி, வீரலட்சுமி, அதர்ம மனோஜ், யூடியூபர்ஸ், இப்படி யூடியூப்ல சமூக வலைதளங்கள்ல ஆபாசமா கருத்து பதிவிடக்கூடிய நபர்கள் எல்லாம் அவர்களின் ஆசிரியர், அவர்களை வழிநடத்தக்கூடியவர் யாருன்னா ஐயா சுபவீர பாண்டியன் தான். விஜயலட்சுமிக்கு பின்னாடி சுபவீர பாண்டியன் இருக்கிறார் அப்படின்னு நான் சொன்னேன், சாட்டை துரைமுருகன் சொன்னாரு, எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் சரி போ அப்படின்னு விட்டாச்சு. அதுவும் அந்த பொம்பளையும் வந்து கேஸை கொடுத்தது. அப்புறம் சீமான்னா தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்கா இருக்காரு, அவரோட குரல் தான் ஓங்கி ஒழிக்குதுன்ட்டு வழக்கை வாபஸ் வாங்கிட்டு ஓடி போச்சு. திரும்ப வந்தாலும் ஒன்றும் எடுபடாது. திரும்ப வந்தா அடி வேற மாதிரி இருக்கும். அதாவது அடினா வந்து சோசியல் மீடியாவில் கருத்தியல் ரீதியான அடியும் இருக்கு, நேரடியாகவும் அடி இருக்கு. அந்த எந்த அடியும் நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க. நீங்க எந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறீங்களோ அதே ஆயுதத்தை தான் நாங்கள் கையில் எடுக்க முடியும். நேற்றைய தினம் அப்படிதான் எடுத்தாங்க. ஏற்கனவே கோவைக்கு ராமகிருஷ்ணன் முற்றுகைங்கிற பேர்ல முற்றுகை போட்டப்ப நாம் தமிழர் கட்சியின் வாகனம் ஒன்றின் மீது கல் எடுத்து வீசி கண்ணாடியை உடைச்சிருக்கிறீங்க. திரும்ப கல் எடுத்து உங்க மண்டையை உடைக்க எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு நான் கேட்க விரும்பல. ஏன்னா வன்முறையை நாங்கள் எந்த காலத்திலையும் ஆதரிக்கிறதே கிடையாது. நீங்க எப்படி மறைமுகமாக மிரட்டல் விடுறீங்களோ அது மாதிரியான இதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஐயா சுபவி அவர்களே, ஒரு வயசுக்குன்னு ஒரு இது இருக்கு, செயல்பாடுகள் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு இருக்கு. அப்படிலாம் இருந்துட்டா அந்த சின்ன பையனானா வந்து உங்களை எதிர்த்து பேச முடியாது. ஏன்னா ஐயாவை பத்தி நம்ம எப்படி எதிர்த்து பேசுறது அப்படின்ட்டு நம்ம அமைதியா இருந்துக்கலாம். மதிப்பு மரியாதை கொடுக்கணும், பெரியவங்களை பார்த்து இப்படியா பேசுவோம் அப்படின்னு யாரும் என்னை பார்த்து கேட்டக்கூடாது ஐயா. அதனால வந்து உங்களால வந்து வெளிப்படையா சொல்லணும்னா ஒண்ணுமே புடுங்க முடியாது ஐயா. ஏற்கனவே வழக்கு கொடுத்தீங்க, அந்த பொம்பளைய மருத்துவமனை கலச்சிட்டு போய் பரிசோதனை பண்ணீங்க, காவல் நிலையத்துக்கு வரைக்கும் அண்ணன் சீமான் அவர்களை வர வச்சிட்டீங்க. அப்ப என்ன பண்ண முடிஞ்சது உங்களால? ஏன் அவங்க மறுபடியும் வாபஸ் வாங்கினாங்க? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அதான் சொல்றேன், உங்களால ஒண்ணுமே புடுங்க முடியாது ஐயா அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல வெளிப்படையாகவும் மறைமுகம் இல்லாமலும் சொல்லுகிறேன். ஓகேவா? ஐயா தான் சொல்றாரு, ஆங்கிலத்தில் கள்ளக்காதலை எப்படி சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை, அதற்கு பெயர் திருமணம் கடந்த உறவுன்னு சொல்றாரு. அவர் சொல்றது இன்னொரு மாதிரி நம்ம பார்க்கணும்னா என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பெரியார் ஐயா சொன்னார் இல்லையா, வீரமணி ஐயா சொன்னார் இல்லையா, அதுக்கு அப்படியே ஒரு மாற்றாக திருமணம் கடந்த உறவு, அதுக்கு பெயர் கள்ளக்காதல் கிடையாது என்று தெளிவா சொல்லியிருக்கிறாரு. இப்படி சொன்ன ஒரு நபர் எந்தவித விஷயத்திலையும் ஈடுபடாம இந்த லூலுல இன்வால்வ் ஆகாம இருந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா இருப்பாரு. அவர் இருந்திருக்கிறாரு. பிரான்ஸ் தமிழுக்கு சொல்றது உண்மை. அவங்க சொல்றதுனாலதான் அமைதியா வாயை பொத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப பிரான்ஸ் தமிழச்சி பத்தி கேட்ட உடனே பிபி ஏறி கத்துறாரு. பிரான்ஸ் தமிழச்சி அவங்க பாதிக்கப்பட்டாங்களா? பாதிக்கப்பட்ட பெண் வந்து சொன்னா நான் வந்து சொல்றேன், பாதிக்கப்பட்ட பெண் நேரடியா வந்து சொல்ல மாட்டாங்க ஐயா. அப்படி சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆட்களை விட்டு மிரட்டுவீங்க. உங்களை பத்தி தெரியாதா? அண்ணன் சீமானையே மிரட்ட நினைக்கிறீங்க, வீடை முற்றுகையிட நினைக்கிறீங்க. ஒரு பெண் வந்து உங்க மேல பாதிக்கப்பட்ட பெண் வந்து சொன்னா நீங்க விட்டுருவீங்களா? பயந்துகிட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த திமிரில துணிச்சல்ல அந்த தெனாவெட்டுல ஐயா சுபவி அவர்கள் பாதிக்கப்பட்ட பெண் வந்து என் மேல புகார் கொடுத்தா அதை சந்திக்க நான் தயார் அப்படின்னு வீராவேசனம் பேசுறாரு. ஆளுங்கட்சிங்கிற அந்த மிதப்புல, வேற ஒண்ணும் இல்லை. ஆட்சியும் அதிகாரமும் மாறும். இன்னைக்கு நீங்க ஆளுங்கட்சிங்கிற ஒரு மிதப்புல தானே இந்த ஆட்டம் போடுறீங்க. நீங்க கூட்டிட்டு வந்து பொம்பளைங்களை கூட்டு வந்து பேச விடுறீங்க. அப்படியே ஆட்சி அதிகாரம் மாறும், வேற ஒருத்தங்க கையில போகும். அன்னைக்கு விஜயலட்சுமியை வச்சு சுபவீர பாண்டியன் மீது பாலியல் குற்றச்சாட்டு நான் கொடுக்க வைப்பேன். எப்படி? விஜயலட்சுமி கிட்ட பணத்தை கொடுத்து சுபவீர பாண்டியன் என்ன லூலூல இருந்து ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி கொடுக்க வைக்கிற அளவுக்கு பணம் கொடுத்தா அவங்க எப்படி வேணாலும் பேசுவாங்க. அது தெரிஞ்ச விஷயம் தானே. 50,000 கொடுத்தா அப்புறம் வாங்கிப்பாங்க, சரி கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு நம்மளும் கொடுத்துருவோம். சாட்டை துரைமுருகன் எல்லாம் போய் கொடுத்தாங்க. எதுக்காக கொடுத்தாங்க? அவங்களே ஃபோன் பண்ணி வாண்டடா கேட்கறாங்க, 50,000 கொடுங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன், சீமான் மேல தெரியாம வழக்க கொடுத்துட்டேன், இனிமேல் நான் 50,000 கொடுங்க, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி போன்ட்டு போய் 50,000 கொடுத்தாங்க. உடனே ஏன் 50,000 நீங்க கொடுக்கணும் அப்படின்னு கேட்கறாங்க. அவங்க தான்ப்பா கேட்கறாங்க, இந்த களத்துல எதுக்காக நிக்கிறோம்? சரி அண்ணன் சீமான் அவர்களோடு ஒரு படம் நடிச்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, ஒன்னா இருந்தோம் அப்படிங்கிறதுனால. ஜனஸ்நேகி யோகேஷ் தெரியுமா? ஜனஸ்நேகி யோகேஷ் கர்நாடகாவில் ஒரு சோசியல் ஒர்க்கர், ஒரு சமூகத்துல மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு ஓட்டுநர், டாக்ஸி ஓட்டுநராக தான் இருக்கிறாரு. அவர் மேல இந்த அம்மா பாலியல் குற்றச்சாட்டு வச்சுது. அந்த அம்மாவுக்கு இந்த ஆள் உதவி பண்ணவர் ஜனஸ்நேகி யோகேஷ். அப்படி வச்சு ஜனஸ்நேகி யோகேஷ் அப்புறம் அவங்க ஃபேன்ஸ்க்கெல்லாம் சொல்லி காசு கலெக்ட் பண்ணி அந்த அம்மாவுக்கு ஒரு சில லட்சங்கள் காசை கொடுத்தாரு.
இப்படி பல பேர் மேல அந்த அம்மா பாலியல் குற்றச்சாட்டு வச்சிருக்கு, பணத்தை வாங்கி இருக்குது. அப்ப எல்லாரும் தப்பானவங்க கிடையாது. விஜயலட்சுமி மட்டும்தான் தப்பான பொம்பளை. அந்த தப்பான பொம்பளையை வச்சுக்கிட்டு நீங்க அரசியல் பண்ற நீங்க யாரு? தரகர்கள். இன்னும் சொல்ல போனா வெளிப்படையா சொல்லணும், வேற ஏதாவது சொல்லலாம். இதோட முடிச்சுக்கணும், கொஞ்சம் அமைதி நாகரிகமா கடந்து போகணும்னு தம்பிகள் நாங்கள் நினைக்கிறோம். நன்றி, வணக்கம் ஐயா. மீண்டும் வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க. விஜயலட்சுமி அழைச்சிட்டு வந்துட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் வேற மாதிரி தான் ஐயா.